Hi students, இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான arithmetic progression question number 4ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட வீடியோஸும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. question number 4ல which term of the AP 3, 8, 13 and so on is 78 அப்படின்னு கேட்டிருக்காங்க. which term is 78 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த கொஸ்டினை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த ஏபியில் இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ லெட்டஸ் அஸ்யூம் இட் இஸ் nth டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஏஎன்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் 78 கொடுத்துருக்கதா அர்த்தம். nth டேர்ம் தான் 78ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்னு அர்த்தம். அப்போ கொடுத்துருக்க ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, டினா காமன் டிஃப்ரென்ஸ் A2 minus A1. A2ஓட வேல்யூ கொஸ்டினில் 8 கொடுத்துருக்காங்க. A1ஓட வேல்யூ கொஸ்டினில் 3 கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்குது. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஏஎன்ஸ் ஈக்குவல் டு ஏஎனுக்கு பதிலாக கொஸ்டினில் 78 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 3 இருக்குது. ப்ளஸ் என் வேல்யூ தான் நமக்கு தெரியாது. -1 இன்ட்டு டி வேல்யூ கொஸ்டினில் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிவிட்டு என்னை மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். +3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -3 ஆகும். அப்போ 78 - 3 is equal to n - 1 into 5ன்னு இருக்குது. மைனஸ் பண்ணிட்டா 75, மல்டிபிள் இருக்க 5 இங்கே வந்தால் டிவைட் ஆகும், which is equal to n - 1. 5 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 15 டைம்ஸ் கிடைக்குது. -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆகும். அப்போ 15 + 1 is equal to 16 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் யூஸ்வலாக ப்ரொசீட் பண்ணுறது. இங்கே ஒரு சின்ன ஹிண்ட் தெரிஞ்சுக்கோங்களேன். ஏஎன்னாலும் லாஸ்ட் டேர்ம்னாலும் ஒன்று தான். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். இதில் ப்ளஸ் ஏ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -a ஆகும். எல் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த ஃபார்முலாவை. மல்டிபிள் இருக்க டி இங்கே வந்தால் டிவைட் ஆகும். இப்போ எல் மைனஸ் ஏ பை டி இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 அப்படின்னு எழுத முடியும். -1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் +1 ஆகும். அப்போ எல் மைனஸ் ஏ பை டி +1 அப்படின்றது என்னோட டைரக்ட் ஃபார்முலா. நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரோம் இப்படி பண்ணுறோம்ல, அப்படி எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி +1 இதில் அப்ளை பண்ணால் நமக்கு இன்னும் ஷார்ட்டாகவே ஆன்சர் கிடைக்கும். நம்ம இதுவும் அப்ளை பண்ணலாம், இல்லை இதுவும் அப்ளை பண்ணலாம், ரெண்டுமே கரெக்டு தான். 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏபிஸ். முதல்ல கொஸ்டின்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 7. டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். A2 - A1 பண்ணால் கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே கொஸ்டினில் A2 செகண்ட் டேர்ம் 13 கொடுத்துருக்காங்க, -7. சப்ட்ராக்ட் பண்ணால் 6 கிடைக்குது. லாஸ்ட்டு டேர்ம் இல்லை nth டேர்ம் வந்து 205. நீங்கள் இதை ஏஎன்னு எழுதி ஏஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு இப்போ நம்ம சால்வ் பண்ண மாதிரி n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி +1 அப்ளை பண்ணாலும் ஓகே. ஆனால் இதுதான் உங்களுக்கு டைம் கம்மியாகும் எக்ஸாமில். ஸோ இதை அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. n இஸ் ஈக்குவல் டு எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் லாஸ்ட் டேர்ம் 205ன்னு கொடுத்துருக்காங்க. 205 மைனஸ் ஏக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டேர்ம் 7 டிவைடட் பை டிஃப்ரென்ஸோட வேல்யூ 6, இங்கே +1 அப்படின்றது நம்மளோட ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதை எழுதிக்கிட்டோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 205ல் 7 மைனஸ் பண்ணால் 198 கிடைக்கும். டிவைடட் பை 6 +1. 6 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 3s are 33 + 1ன்னு கிடைக்கிது. 33 1 ஆட் பண்ணால் 34. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 34ன்றது தான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். இப்போ அதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள். 18, 15.5, 13 and so on up to -47. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ 18 எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். A2 - A1. ஸோ A2க்கு இங்கே 15.5ன்றது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பராக மாற்றணும். 2 15s are 30, 30 + 1 31/2ன்னு எழுதிக்கலாம். -A1 வந்து 18/1 அப்படின்னு இருக்குது. எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 × 31 31 -2 × 18 36 டிவைடட் பை 1 2s are 2. எல்சிஎம் எடுத்துட்டோம். ஸோ நமக்கு கிடைக்கிற டிஃப்ரென்ஸோட வேல்யூ மைனஸ் பண்ணால் -5/2ன்னு கிடைக்குது. கொஸ்டினோட லாஸ்ட் டேர்ம் அவங்க கொடுத்துட்டாங்க -47. இதை நம்ம ஏஎன்னு எடுத்து ஏஎன் ஃபார்முலாவில் போட்டாலும் கரெக்டு தான், இல்லை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு டேரெக்டாக எல் மைனஸ் ஏ பை டி +1 இதில் போட்டாலும் ஓகே தான். எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் -47 கொடுத்துருக்காங்க. மைனஸ் போட்டுட்டு ஏயோட வேல்யூ 18 டிவைடட் பை டிஃப்ரென்ஸோட வேல்யூ -5/2 +1 அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்மளால். ஸோ -47ஐயும் -8ஐயும் ஆட் பண்ணால் -65 கிடைக்குது. டிவைடில் இருக்க -5/2 மேலே எடுத்துகிட்டு போனால் 2/5 ஆகும். ஸோ 2/-5 இந்த +1 இங்கே அப்படியே இருக்கும். மைனஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கும். 5 டேபிளில் 65 13 டைம்ஸ் வரும். அப்போ 13 2s are 26
ஆல்ரெடி இங்கே நம்மக்கிட்ட ஒரு +1 இருக்குது. அப்போ 27. அப்போ அந்த ஏபியில் டோட்டலாக 27 டேர்ம்ஸ் இருந்தது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அப்போ 27 தான் எழுதிடணும். Check whether -150 is a term of this AP அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏபியில் -150 இந்த டேர்ம் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Let us assume the nth term is -150. The last term is -150ன்னு அந்த n ஃபார்முலாவில் டைரெக்டாலும் போட்டாலும் ஓகே, இல்லை இதில் போட்டாலும் ஓகே. இதில் உங்களோட ஏபியில் அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் ஏயோட வேல்யூ 11 ஃபஸ்ட்டு டேர்ம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் நமக்கு 3 கிடைக்குது, -3. ஏஎனுக்கு பதிலாக அதோட ஃபார்முலா a + n - 1 × d அப்ளை பண்ணால் -150 வரணும்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 11 இருக்குது, ப்ளஸ் n - 1 × dக்கு பதிலாக கொஸ்டினில் -3, இங்கே -150. நிறைய சில்ட்ரன் பண்ணுற மிஸ்டேக் முதல்ல இந்த மல்டிப்பிள் இருக்க 3 அங்கே எடுத்துகிட்டு போகிறது அப்படி பண்ண முடியாது. ஏன்னா 2 பேருக்கும் காமனாக மல்டிப்பிள் 3 இருந்தால் தான் அங்கே கொண்டு போக முடியாது. அதனால் முதல்ல இந்த அடிஷனில் இருக்க 11 தான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக முடியும் நம்மளால். ஸோ இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா -150 -11 கிடைக்கும். இப்போ n - 1 இதை -161 மல்டிப்பிளில் இருக்கிற -3 இங்கே வந்தால் டிவைட் ஆகும். இந்த 3 கட் மைனஸ் கட் ஆகிடும். ஆனால் 3 டேபிளில் 161 வராது. ஆக்சுவலாக இது கேன்சல் ஆகாது. அப்போ என்னன்றது வந்து எத்தனாவது டேர்ம்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆன்சர் டெசிமலில் வரவே வராது. ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் தான். 1.5 1.6 டேர்ம்லாம் நமக்கு கிடையாது. இந்த நம்பர் ஒரு நேச்சுரல் நம்பராக இருந்திருக்கணும். அப்படி இல்லாததுனால இந்த -150 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக அந்த ஏபியில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன ஒரு நேச்சுரல் நம்பராக கிடைக்காததுனால -150 இஸ் நாட் a term of ஏபின்னு எழுதிருங்க. 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த 31st டேர்ம் ஆஃப் அன் ஏபி. 31st டேர்மை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. உஸ் 11th டேர்ம் இஸ் 38. A11 வந்து 38ன்னு கொடுத்துருக்காங்க. 16th டேர்ம் இஸ் 73. 16th டேர்ம் 73ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஏஎனோட பேசிக் ஃபார்முலா a + n - 1 × d அப்படின்றது தான். அப்போ A11 அப்படின்றத நம்மளால் எப்படி எழுத முடியும்னா a + 11 - 1ன்றதை 10dன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி A16 அப்படின்றத எப்படி எழுத முடியும்னா a + 16 - 1 அப்படின்றத 15dன்னு எழுதிக்க முடியும். இதோட வேல்யூ கொஸ்டினில் 38ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ கொஸ்டினில் 73ன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களோட ஈக்குவேஷன் 1, இது உங்களோட ஈக்குவேஷன் 2. ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். இதுவும் +a, இதுவும் +a கேன்சல் ஆகாது. சிம்பிள் மாற்றிக்கலாம். மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ +a - a கேன்சல் ஆகிடுச்சு. 10dல 15d மைனஸ் பண்ணால் -5dன்னு கிடைக்கும். இங்கே 73லேருந்து 38 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 35 வருது. பிக் நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால -35ன்னு எழுதணும். மல்டிப்பிள் இருக்க -5 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ d = -35/-5. மைனஸ் கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் 1s are 7s are. அப்போ d = 7 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த d வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் d வேல்யூ இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். d = 7 அப்படின்னு முதல் ஈக்குவேஷனில் போடுறோம். முதல் ஈக்குவேஷன் என்ன? a + 10 × dக்கு பதிலாக 7 = 38. 7 10s are 70 வரும். அப்போ a + 70 = 38 கிடைக்குது. +70 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -70 ஆகிருக்கும். அப்போ 38 - 70. இப்போ a = -32. ஸோ a வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு, d வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த 31st டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 31st டேர்ம் என்னன்றதை எடுத்து எழுதணும். A31 உங்களோட an ஃபார்முலா. A31 = a + 31 - 1ன்னு வரும். அப்போ நம்ம அதை 30dன்னு எழுதிக்கலாம். ஸோ A31னா a + 30dன்னு அர்த்தம். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் -32 கிடச்சிருக்கு. +30 × dக்கு பதிலாக கொஸ்டினில் 7 கிடச்சிது. ஸோ -32 + 30யும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் 210 வரும். மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். 178 கிடைக்குது. அதுதான் உங்களோட 31st டேர்மோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து 8th கொஸ்டினில் அண்ட் ஏபி கன்சிஸ்ட் ஆஃப் 50 டேர்ம்ஸ். மொத்தமாக அதில் 50 டேர்ம்ஸ் தான் இருந்தது. ஆஃப் விச் தேர்ட் டேர்ம் இஸ் 12. அதாவது A3 வந்து 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் இஸ் 106. லாஸ்ட் டேர்ம்னா மொத்தம் அங்கே எத்தனை டேர்ம் இருந்தது? 50 டேர்ம்ஸ் தானே இருந்தது. அப்போ லாஸ்ட் டேர்ம்னா 50th டேர்ம்னு அர்த்தம். 50th டேர்ம்ஸ் = 106ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த 29th டேர்ம்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். புக்கில் 29th டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ A29 = கொஸ்டின் மார்க். ஏன்னா a + n - 1 × dன்றதுனால A3 எப்படி எழுதலாம்னா a + 3 - 1 × dன்றதுனால 2dன்னு வரும். இங்கே இருக்கிற டேர்மை விட எப்பவுமே இங்கே ஒரு நம்பர் கம்மியாக d ஆட் பண்ணுவோம். இப்போ A50ன்றதை
a plus 49d அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதோட வேல்யூ கொஸ்டினில் 12ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ கொஸ்டினில் 106ன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களோட ஈக்குவேஷன் 1, இது உங்களோட ஈக்குவேஷன் 2. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகாது, இதுக்கு மைனஸ்க்கு மாத்திரம். அப்போ இதுவும் சேஞ்ச் ஆகிடும், இதுக்கும் சைன் சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிருக்கும். 49லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 47. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 47dன்னு கிடைக்குது. 106லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 94 கிடைக்கும். பிக் நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 94ன்னு எழுதணும். மல்டிப்பிள் இருக்க மைனஸ் 47 அங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ d is equal to minus 94 by minus 47. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 47 1s are 47 2s are 97 தான். அப்போ டியோட வேல்யூ நமக்கு கொஸ்டினில் ஆன்சரில் 2ன்னு கிடச்சிருக்கு. டியோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் டி இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் a plus 2d is equal to 12ன்னு கொடுத்துருந்தாங்க. அதை a அப்படியே வச்சுட்டு 2 இன்ட்டு டிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 12. 2 2s are 4 கிடைக்கும். இதை ப்ளஸ் 4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 4 ஆயிருக்கும். அப்போ a is equal to 12 minus 4 பண்ணால் நம்மளோட ஆன்சர் 8. அப்போ வந்து ஏயோட வேல்யூ கண்டிப்பாக 8 தான். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த 29th டேர்ம்னு கேட்டிருக்காங்க. ஸோ 29th டேர்மை கண்டுபிடிக்கணும்னா a29 is equal to a plus 28d. ஏன்னா அதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 8 கிடச்சிது. 28 இன்ட்டு டிக்கு பதிலாக கொஸ்டினில் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ 28 2s are 56. 56 கூட ஒரு 8 ஆட் பண்ணால் 64 கிடைக்குது. அதுதான் நம்மளோட 29th டேர்ம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.